முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையுமே பாஜக மிக சரியாக பயன்படுத்தும். ஊடகங்களும் அது பெரிய கொண்டாட்டங்களாக கொண்டு வரும். இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதை பின்னூட்டமிடுவதும் அதை பரப்புவதுமான வேலைகளில் செய்யறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை கட்டமைக்கப்படுகிறது, வெறுப்பு கூர்த்திட்டப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்னாலும் தாடி வச்சிருப்பான், தொப்பி வச்சிருப்பான்ற அந்த இமேஜை தாண்டி நீங்க முஸ்லிம்களை வேலைக்கு சேர்க்காதீங்க. அவங்க படிச்சு ஐடி நிறுவனங்கள்ல உயரிய டீம் லீடரா இருந்தாலும் கூட அவர்களும் தீவிரவாதிகளாக இருப்பார்கள். எனவே அவர்களை வேலையற்றவர்களாக மாற்ற வேண்டும். முஸ்லிம் இளைஞர்களை, முஸ்லிம் பெண்களை தீவிரவாதிகளாக காட்டுவதன் மூலமாக, வெளிநாட்டுக்கு அவர்கள் தொடர்பு இருப்பதன் காட்டுவதன் மூலமாக அவங்களோட நீங்க பழகினீங்கன்னா அவங்களை கட்டாய மதமாற்றம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இதை திரைப்படங்களின் வாயிலாகவும் தொடர்ந்து வகுப்புவாதிகள் பரப்புரை செய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இதை அவர்கள் சரியான முறையிலே இந்த பொய் பரப்புரை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக பரப்புறாங்க. அப்ப இதை படிக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, பாருங்க, முஸ்லீம் எங்க இருந்தாலும், அவன் படித்தாலும் எங்க இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் என்ற அந்த ஒரு இமேஜ் அவர்கள் பில்ட் பண்றாங்க. இப்ப என்ன ஆகுனா, முஸ்லிம்களுக்கு வேலை கிடைக்காது. எந்த ஒரு நிறுவனத்திற்கு போனாலும் பேரை கேட்டாலே ஆள் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு என்று தகுதியும் திறமையும் இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயரால் மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இந்த கார்ப்பரேட் ஜிகாதை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை பகல் வெளிச்சமாக அப்படி கிடையாது.